ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் உன்னால் முடியும் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக மார்ச் 3ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரீசெண்டாக ஒரு ஆன்சர் கீ வெளியிட்டிருக்காங்க. எந்த எக்ஸாமோட ஆன்சர் கீ அப்படின்னு பார்த்திங்கன்னா, அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாமினேஷன். சரியா, இந்த லாயர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நடந்த எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. இதில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பகுதி ஆளில் இருக்கக்கூடிய பொது அறிவு, திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு தேர்வு, இது ஓரியன்டாக 100 கேள்விகள். இந்த 100 கேள்விகள் பார்த்திங்கன்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் குரூப் 1, 2, குரூப் 4 இதிலெல்லாம் நம்ம பார்க்கக்கூடியதான ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கேள்விகளும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் மொத்தமாக 25 கேள்விகள்னு 100 கேள்விகள் இருக்கும். இந்த 100 கேள்விகளுக்கான ஆன்சர் கீ என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் 1917 தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்புடன் தொடர்புடைய பத்திரிகைகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ ரீசன்ட் டைம்ஸில் எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதே போல் என்னென்ன டாபிக் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 1917 தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பத்திரிகையோட தொடர்புடைய பத்திரிகைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி 2 மற்றும் 4 அது ரெண்டும் தான். அதாவது ஜஸ்டிஸ் அப்படிங்கிற கட்சியும் திராவிடன் அப்படிங்கிற கட்சியும் தான். ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இந்த தென்னிந்திய தாராளமய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புடைய ஆங்கில பத்திரிகை. அதே போல் திராவிடன் அப்படிங்கிறது தமிழ் பத்திரிகை. அந்த மாதிரி தெலுங்கில் ஒரு பத்திரிகை இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ண. அவங்க 3 பத்திரிகைகள் நடத்தி இருந்திருப்பாங்க ஒவ்வொரு மொழியிலையும். சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படிங்கிறதையும், நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகை யாரோட தொடர்புடையது அப்படிங்கிறதையும் ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா, சுதேசமித்திரன் பத்திரிகை எந்த ஆண்டு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நியூ இந்தியா மற்றும் காமன்வெல் இது இரண்டுமே பார்த்திங்கன்னா, நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையும் காமன்வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகை இரண்டுமே அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கேள்விக்கு போயிடலாம். கு. காமராஜர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுதல் அரசியல் தற்கொலை ஆகும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியார் அவர்கள் தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது காமராஜர் அவர்கள் கே பிளான் அப்படின்னு சொல்லிட்டு 1963 ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி கட்சியை பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, கட்சிக்கு வேலை செய்யணுங்கிறதுக்காக அவங்களுடைய பதவிகளெல்லாம் விட்டுட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் கே பிளானில் சொல்லியிருப்பார் காமராஜர் அவர்கள். ஸோ காமராஜர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிறது அப்படிங்கிறது அரசியல் தன்னைத்தானே தற்கொலை செய்துகிறது அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈவே பெரியார் அவர்கள். அடுத்து 3வது கேள்வி பாருங்கள். எப்போது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் சுபாஷ் சந்திர போஸ் தோற்றுவித்தார்? அதாவது சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் முதல்ல பார்த்திங்கன்னா காங்கிரஸில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ காங்கிரஸில் காந்தியடிகள் காங்கிரஸ் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இதில் பார்த்திங்கன்னா காந்தியடிகளுக்கும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் போது சுபாஷ் சந்திர போஸ் வின் பண்ணியிருப்பார். காந்தியடிகள் மூலமாக நிறுத்தப்பட்டவர் தோல்வி அடைஞ்சிருப்பார். ஸோ அப்போ அவர் வெளியே ஃபார்வர்ட் பிளாக் கட்சி காங்கிரஸ்குள்ளாரையே தனியாக உருவாக்கி இருந்திருப்பாங்க. அது எப்போன்னு கேட்குறாங்க, ஜூன் 1939. அடுத்த கேள்வி பாருங்கள். இண்டிகோ ஃப்ளாண்டிங் மிரர் என்பது டேஸ் என்கிற வங்காள நாடகத்தின் மொழிபெயர்ப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீல் தர்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடகம். இந்த நீல் தர்பன் அப்படிங்கிற நாடகத்தை எழுதினவங்க யார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்ட கொஸ்டின் நீல் தர்பன் அப்படிங்கிற நாடகம் யாரால் எழுதப்பட்டது அப்படி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த இண்டிகோ ஃப்ளாண்டிங் மிரர் அப்படிங்கிற வங்காள நாடகத்துடைய மொழிபெயர்ப்பு நீல் தர்பன் அப்படிங்கிற வங்காள நாடகத்துடைய மொழிபெயர்ப்பு தான் இது. அடுத்து பாருங்கள். செயல்திறன் மதிப்பீட்டு குறியீடு, அதாவது PGI அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதை எடுத்து காட்டுது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பள்ளியுடைய கல்வி தரநிலையை குறிக்கக்கூடியது தான் செயல்திறன் மதிப்பீட்டு குறியீடு PGI அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 6வது கேள்வி பார்க்கலாம். கிராமப்புற குழுக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்தியாவில் எந்த திட்டம் மூலோபாய முயற்சிகளை மேற்கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கிராமப்புற குழுக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த கிராமப்புற குழுக்கள் ஒட்டுமொத்தமாக வாழ்க்கை தரத்தையே மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு திட்டம் சில முயற்சிகளை மேற்கொண்டது. அது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் அப்படிங்கிறது தான். ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். 7வது கேள்வி பார்க்கலாம்.
நிர்வாக வருவாயை குறித்து பின்வரும் கூற்றுகளின் உண்மைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு நிர்வாகம் நடக்குது அப்படின்னா அதோடைய வருவாயை பற்றின கூற்றுகள் 3 கொடுத்துருக்காங்க. அதில் சரியானது என்ன, உண்மையானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறப்பு மதிப்பீடுகள் சிறந்த வரி என்று குறிப்பிடப்படுகின்றன. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சிறப்பு மதிப்பீடுகள் சிறந்த வரி என்று குறிப்பிடுகின்றன, இது சரியானது. அபராதங்கள் மற்றும் தண்டனைகள் தன்னிச்சையாகவே தீர்மானிக்கப்படுகின்றன. இதில் நிர்வாகத்தின் செயலோ அரசாங்கத்தின் நடவடிக்கையோ எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறானது. ஏன்னா அபராதங்கள் தண்டனைகள் எல்லாமே தன்னிச்சையாக தீர்மானிக்கப்படக்கூடிய சில விஷயங்கள் கிடையாது. நிர்வாகத்துடைய செயல் மற்றும் அரசாங்க நடவடிக்கைகளுக்கு வந்து தொடர்பு இருக்கும். இங்கே இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் தீர்மானிக்கப்படுறது தன்னிச்சையானதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் அது வந்து தவறானது. ஸோ அடுத்து பார்க்கலாம். இது ஒரு தன்னார்வ பங்களிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து சரியானது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சரி 1 செகண்டு. ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான். 1, 2 மட்டும்தான் சரியானது. நான் தான் தவறாக சொல்லிட்டு பாருங்கள். இது ஒரு தன்னார்வ பங்களிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது தன்னார்வ பங்களிப்பு கிடையாது. அபராதங்கள் தண்டனைகள் தன்னிச்சையாக தீர்மானிக்கப்படுகின்றன. நிர்வாகத்தின் செயலுக்கோ அரசாங்கத்தின் நடவடிக்கையோ எந்த தொடர்பும் இருக்காது. சிறப்பு மதிப்பீடுகள் வந்து சிறந்த வரியாக சொல்லப்படுகின்றன, இதுதான் சரியானது. இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி படிச்சுக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 8வது கேள்வி பார்த்திங்கன்னா தவறான பொருத்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான 4 ஆப்ஷன்ஸும் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. இதில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 2011 இந்தியாவுடைய மக்கள் தொகை 121.09 கோடி அப்படிங்கிறது சரியானது. 2001 11 வரைக்கும் ஆண்டு சராசரி மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 1.64% இருக்குது, இதுவும் சரியானது. ஸோ இதையும் நீங்கள் தனியாக படிக்கணும். 2011 இந்தியாவுடைய மக்கள் தொகையினும் தனியாக ஒரு கேள்வி கேட்கலாம். 121.09 கோடி. 2001 11 வரைக்கும் ஆண்டு சராசரி மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 1.64%, இதையும் தனியாக ஒரு கேள்வியாக கேட்கலாம். 1951 இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளவா இருந்தது அப்படின்றதுக்கு வந்து 28.83 கோடின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது தவறானது. 2001 இந்தியாவுடைய மக்கள் தொகை 120 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தவறானது. ஸோ நமக்கு தவறானது தான் கேட்டதுனால 3 மற்றும் 4 ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து 9வது கேள்வி. இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் பார்வையாளர்களின் வகை அல்லாதது எது? அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தேர்தல் பார்வையாளர்களாக யார் யாரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாம்ஸ் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் கொடுத்துருக்கக்கூடியதில் இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் பார்வையாளர்களுடைய வகையில் வராதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறிப்பிட்ட பார்வையாளர்கள் அப்படிங்கிறது வராது, சரியா? அதுவே பொது பார்வையாளர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும், நுண் பார்வையாளர்கள்னு இருக்கும், காவல்துறை பார்வையாளர்கள்னு இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட பார்வையாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வையாளர்கள் கிடையாது. அடுத்து 10வது கேள்வியில் மாநிலங்கள் பட்டியலில் இருக்கும் இனத்தை அடையாளப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லி அட்டவணை 7ல் நமக்கு பட்டியல்களை வந்து வகைப்படுத்தி எதெல்லாம் மத்திய பட்டியலுடைய கண்ட்ரோலில் வரும், எதெல்லாம் மாநில அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் வரும், எந்த தலைப்புகளின் கீழ் வரக்கூடிய விஷயங்கள்லாம் ரெண்டு இதுவுமே மத்திய அரசு மாநில அரசு 2 அரசுகளுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் மாநிலங்கள் பட்டியலில் இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனம். மற்றபடி வங்கியாக இருக்கட்டும், பாதுகாப்பு, இந்த வெளியுறவு விவகாரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மத்திய பட்டியலில் வரக்கூடியது. இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதையும் தனியாக கொஷினாக கேட்கலாம். மத்திய பட்டியலில் வரக்கூடியது வங்கி, பாதுகாப்பு, வெளி விவகாரங்கள், இதோடு சேர்த்து இன்னும் சில தலைப்புகளும் இருக்கும், அதையும் படித்து வச்சுக்கணும். இந்த நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது வந்து மாநில பட்டியலில் வரக்கூடியது. 11வது கேள்வி. இந்திய குடியரசுத் தலைவர்களின் பதவி காலத்தை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதில் யார் யார் எந்தெந்த இயரில் குடியரசுத் தலைவராக இருந்தாங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்ல முடியும், சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவ் ரெட்டி கொடுத்துருக்காங்க, ஜாகிர் ஹுசேன், பக்ருதீன் அலி அகமது, வி கிரி அவர்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதோட சரியான ஆன்சர். அதாவது 2, 4, 3, 1 அப்படிங்கிறது தான். ஸோ ஜாகிர் ஹுசேன் இருந்திருப்பாங்க. ஜாகிர் ஹுசேனுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்கள ஆர்டர் படுத்தும் போது ஜாகிர் ஹுசேன், அப்புறம் ஜாகிர் ஹுசேனுக்கு பிறகு வி கிரி இருந்திருப்பாங்க. வி கிரிக்கு பிறகு நீலம் சஞ்சீவ் ரெட்டி இருந்திருப்பாங்க. அப்புறம் பக்ருதீன் அலி அகமது இருந்திருப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஜாகிர் ஹுசேன், அப்புறம் வி கிரி, பிறகு பார்த்திங்கன்னா பக்ருதீன் அலி அகமது, அப்புறம் தான் நீலம் சஞ்சீவ ரெட்டி. ஆன்சர் ஆப்ஷன் சி.
அடுத்து 12வது கேள்வி, அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமையானது இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக நீக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொத்துரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகளில் தான் இருந்தது. எந்த சட்ட திருத்தத்தின்படி அந்த அடிப்படை உரிமையை நீக்குனாங்க அப்படிங்கிறத கேள்வி. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 44வது திருத்தம் 1978 அப்படிங்கிறது தான். அடுத்து 13வது கேள்வி, சிந்துவெளி மக்களுடைய ஆயுதங்கள் பெரிதும் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து எப்போவுமே நமக்கு ஒரு கொஷின் கேட்டே இருப்பாங்க. சிந்துவெளி மக்களுடைய ஆயுதங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா செம்பு மற்றும் வெண்கலத்தாலான பொருள்கள் தான் அவங்க அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. அதாவது காப்பர் மற்றும் பிரான்ஸ் அப்படிங்கிறது தான் அவங்க அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ செம்பு மற்றும் வெண்கலம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. 14வது கேள்வி, குப்தர்களின் மேலாதிக்கம் யாருடைய எதிர்பாராத படையெடுப்பால் சவால் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹூனர்கள்னு சொல்லுவாங்க, இங்கே ஹானர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குப்தர்களுடைய மேலாதிக்கம் யாருடைய எதிர்பாராத படையெடுப்பால் சவால் செய்யப்படுதுன்னா ஹானர்கள். அடுத்து 15வது கேள்விக்கு மேட்ச் கொடுத்துருக்காங்க. சரியா, ஜெஸ்ஸியா வரி ரத்து செய்யப்பட்ட ஆண்டு, அப்புறம் புனித பயணிகளின் வரிவிலக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டு, போர்க்கைதிகள் அடிமைப்படுத்துவதை ஒழிக்கப்பட்ட ஆண்டு, அப்புறம் பைரம் கான் வீழ்ச்சி, இந்த மாதிரி. ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் வருஷம் பார்க்கணும். ஜெஸ்ஸியா வரி ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1564. புனித பயணிகளுக்கு வரி விலக்கு கொடுக்கப்பட்ட வருடம் அப்படின்னு பார்க்கும்போது 1563. போர்க்கைதிகள் எல்லாரையுமே அடிமைப்படுத்துறதை வந்து ஒழிக்கப்பட்டிருக்கும் அந்த ஆண்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1562. பைரம் கான் அவர்கள் வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னீங்கன்னா 1561. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2, 1, 4, 3 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து 16வது கேள்வி பாருங்கள், எந்த இடத்தில் பெரிய பொது குளியல் குளம் அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பா மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கோம். அதில் மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய பொது குளியல் குளம் அமைக்கப்பட்டிருக்கும். இதுவும் ரிப்பீட்டடான கொஷின் தான், ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் வந்து முழுக்க நீங்கள் தரவாக படித்து வச்சுக்க வேண்டிய ஒரு டாபிக். 17வது கேள்வி பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எந்த மாசு அதன் செறிவு 100 ppm அது மிகும் போது சைலண்ட் கில்லர் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, கார்பன் மோனாக்சைடு தான் வந்து சைலண்ட் கில்லர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், சிறிய துறைமுகங்களை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில சிறிய துறைமுகங்களும் அது இருக்கக்கூடிய மாவட்டங்களும் கொடுத்துருக்காங்க மேட்ச் பண்ண சொல்லி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணூர் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா, எண்ணூர் துறைமுகமானது சென்னையில் இருக்கக்கூடியது. திருச்சோபுரம் அப்படிங்கிற துறைமுகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலூரில் இருக்கக்கூடியது. புன்னக்காயல் அப்படிங்கிற துறைமுகம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அதே போல் திருக்கடையூர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் இருக்குது. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து 2, 4, 1, 3 ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்கள், 19வது, 2030 வரையிலான இந்திய வளர்ச்சிக்கு 10 பரிமாணங்கள் பட்டியலிட்டு இருக்கிறது. இதில் நீல பொருளாதாரம் எத்தனாவது பரிமாணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2030 வரைக்கும் இந்தியாவுடைய வளர்ச்சி இலக்கை வந்து 10 பரிமாணங்களாக பட்டியலிட்டிருக்காங்க. அதில் நீல பொருளாதாரம் அப்படிங்கிறது எந்த பரிணாமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6வது பரிமாணம். அடுத்து 20வது கேள்வி, இந்தியாவில் கால்நடைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய பின்வருவனவற்றுள் எந்த ஒரு சாத்தியமான மருந்து கழுகுகளின் எண்ணிக்கையை வேகமாக குறைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது இந்தியாவில் கால்நடைகளுக்கு சில மெடிசன்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த மெடிசன்ஸ் வந்து கழுகுகளோட எண்ணிக்கையை வேகமாக குறைக்குது. கழுகுகளுடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய மருந்தாக இருக்கக்கூடியது, அது வந்து கால்நடைகளுக்கும் பயன்படுத்தக்கூடியது. அது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைக்ளோரோஃபெனாக் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து, ஆப்ஷன் பி. 21வது கேள்வி பாருங்கள், தமிழக அரசால் தொடங்கப்பட்ட மீண்டும் மஞ்சப்பை திட்டத்துடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 3 குறிக்கோள்கள் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் மாநிலத்தின் துணிப்பைகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது. இந்த திட்டம் ஊக்கத்தொகை மூலமாக ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கின் பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது. சுற்றுச்சூழலையும் அது தொடர்பான மனித ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதற்கும் மாநிலத்தில் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதை குடிமக்கள் கைவிடவும் இந்த திட்டம் ஊக்குவிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஒன் வராது. இதில் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஊக்குவிதுன்னு சொல்கிறாங்களோ அது கூட கிடையாது. இந்த மஞ்சப்பை திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் வந்து துணிப்பைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கணும். அதே போல் சுற்றுச்சூழலையும் அது தொடர்பான மனித ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கணும். மாநிலத்தில் இந்த பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துறதை குடிமக்கள் வந்து கைவிற்றணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 இது மட்டும்தான் சரியானது.
22வது கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் தேசிய பல்பரிமாண வறுமை குறியீடு அமைக்க பயன்படும் அளவீடுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 3 அளவீடுகள் கொடுத்துருக்காங்க. சரியா? வாழ்க்கை தரம், உடல்நலம், கல்வி அப்படிங்கிறதும், அல்லது உடல்நலம், சொத்து, கல்வி அப்படிங்கிறதும், வருமானம், கல்வி, உடல்நலம் அப்படிங்கிறதும். இது ரெண்டுமே தவறானது தான். வாழ்க்கை தரம், உடல் நலம் மற்றும் கல்வி அப்படிங்கிறது சரியானது. அடுத்தது 23வது கேள்வி, அறிவியல் மனப்பான்மை எதனை ஊக்குவிப்பது கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறிவியல் மனப்பான்மை விசாரணை உணர்வுகளை ஊக்குவிக்கும், பகுத்தறிவு சிந்தனைகளை ஊக்குவிக்கும், பகுப்பாய்வு திறனையும் ஊக்குவிக்கும், ஆனால் மூட நம்பிக்கைகளையும் மற்றும் பாராபட்சம் பார்ப்பதையும் ஊக்குவிப்பது கிடையாது. இங்கே கேட்டிருக்கிறது எதை ஊக்குவிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 4 மட்டும் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து 24வது கேள்வி, மகிழுந்து ஒன்று வளைவு பாதையில் செல்லும் போது எந்த விசையானது பாதை மற்றும் சக்கரத்திற்கு இடையே உராய்வு விசையை கொடுக்கிறது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு கார் இருக்குது அப்படின்னா அந்த கார் வந்து ஒரு வளையக்கூடிய ஒரு பெண்டிங் பிளேஸில் வளைவு பாதையில் போயிட்டுருக்கு. அந்த வளைவு பாதையில் போகும்போது எந்த விசை பாதை மற்றும் சக்கரத்திற்கு இடையில் உராய்வு விசையை தரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மைய நோக்கு விசை அப்படிங்கிறது சரியானது. இந்த மைய விலக்கு விசைக்கு உதாரணங்களும் மைய நோக்கு விசைக்கு உதாரணங்களும் படித்து வச்சுக்கிட்டா இந்த கேள்வி நம்ம அட்டன் பண்ண முடியும். அடுத்து 25வது கேள்வியில் கற்றலின் மிகவும் பொருத்தமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருத்தப்பாடுடைய ஒரு நிரந்தர நடத்தை மாற்றம், அதுதான் வந்து கற்றலுடைய முக்கியமான நோக்கம். இது வந்து இருக்கும். கற்றலுடைய முக்கியமான நோக்கமாக கருதப்படுவதே பொருத்தப்பாடுடைய நிரந்தர நடத்தை மாற்றம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கேள்வியில் பார்க்கும்போது ஒரு கூற்றும் ஒரு காரணமும் கொடுத்துருப்பாங்க. அந்த கூற்றும் காரணமும் சரியாக விளக்கமா அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணி கேட்டிருப்பாங்க. லென்ஸ் விதி ஆற்றல் மாறா கோட்பாட்டை மீறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லென்ஸ் விதி அப்படிங்கிறது ஆற்றல் மாறா கோட்பாட்டை மீறுகிறது. தூண்டு மின்னியக்க விசை எப்போதும் அதன் உற்பத்திக்கு காரணமான காந்தப்பாய்வின் மாற்றத்தை எதிர்க்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த கூற்று தவறானது, ஆனால் காரணம் வந்து சரியானதாக இருக்கும். கூற்று தவறானது, காரணம் சரியானது. அடுத்து 27வது கேள்வி, இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு எந்த தரவரிசையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுடைய அடர்த்தி பேஸில் 12வது இடத்துல இருக்குது. 28வது கேள்வி, மூத்த குடிமக்கள் உதவி தொலைபேசி எண் டேஸ் 28/4/2021 முதல் 100% நிதியுதவியுடன் யூனியன் அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மூத்த குடிமக்களுக்கான உதவி தொலைபேசி எண் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 14567 அப்படிங்கிறது தான். அடுத்தது 29வது கேள்வி, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது கீழ்கண்டவற்றுள் எதனோடு தொடர்புடையது? இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குடிநீர் மற்றும் நிலத்தடி நீரை செறிவூட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஆன்சர் ஆப்ஷன் டி. 30வது கேள்வி, புகழ்பெற்ற வேளாண் விஞ்ஞானி MS சாமிநாதனின் பெயரில் எந்த வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பெயரிடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தஞ்சாவூர். அடுத்து பாருங்கள் 31வது கேள்வியில் டேஸ் என்பது பள்ளி, பல்கலைக்கழகம் மற்றும் அரசு வேலைகளில் பாகுபாடு மற்றும் பின்தங்கிய வகுப்புகளுக்கு சில சதவீத இடங்களை ஒதுக்கிடுவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பலவீனமான இடஒதுக்கீட்டுக்கு. சரியா? ரிசர்வேஷன் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தான் பள்ளிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் அரசு வேலைகளிலும் பாகுபாடுகளையும் பின்தங்கிய வகுப்பு பிரிவினரையும் இது பண்ணாமல் சில இடங்களை ஒதுக்கி தரதுக்கான ஒரு செயல்முறை வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறது. அடுத்து 32வது கேள்வி மேட்ச் தான். பின்வரும் இயக்கத்தோட பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரியா? சீர்திருத்த இயக்கம் எது, புரட்சிகர இயக்கம் எது, மறுமலர்ச்சி இயக்கம் எது, வந்து எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. சீர்திருத்த இயக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதுக்கு வரும் அப்படின்னா சிவில் உரிமைகள் இயக்கம் அப்படிங்கிறது. சரியா? சிவில் உரிமைகள் இயக்கம். புரட்சிகரமான இயக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோசியலிச இயக்கம். மறுமலர்ச்சி இயக்கம் அப்படின்னு பார்க்கும்போது பிரம்ம சமாஜம் வரும். எதிர்ப்பு இயக்கம் இடஒதுக்கீட்டு எதிர்ப்பு இயக்கம் வரும். அதுலேயே எதிர்ப்பு இயக்கம் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது ஒன்று மேட்ச் பண்ணோம்னா கூட நமக்கு மொத்த ஆன்சரும் மேட்ச் ஆகிடும். அடுத்த கேள்வி 33வது, பின்வருவனவற்றுள் ஈவே ராமசாமி அவர்களை பற்றிய நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு அவங்களுடைய சுயமரியாதை இயக்கம் துவங்கியிருக்காங்க, நீதி கட்சியின் தலைவராக மாறியிருக்காங்க, வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கெடுத்திருக்காங்க, தனி திராவிட நாடு கோரியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆவதாக இருக்கக்கூடிய வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கேற்பது தான். வைக்கம் சத்தியாகிரகம் எப்போ அப்படின்னா 1924. சுயமரியாதை இயக்கம் பார்த்திங்கன்னா 1925. அடுத்து நீதி கட்சியுடைய தலைவராக எப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா அவர் சிறையிலே இருந்திருப்பார், அப்போவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க 1938. அப்புறம் தனி திராவிட நாடு கோரிக்கை கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இவர் நீதி கட்சியின் தலைவராக ஆன பிறகு தனி திராவிட நாடு கோரி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த வரிசையில் பார்க்கும்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி.
ஒன்று வைக்கம் எதிர்ப்பு 1924, நீதி கட்சியுடைய தலைவராகிறது 1925, சரி 1925 சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சியுடைய தலைவராகிறது 1938, அப்புறம் தனி திராவிட நாடு கோரியது 1938 39 அந்த காலகட்டங்களில் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி 34வது ஒரு மேட்ச் தான். தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் ஈவேரா அவர்கள். தட்சிண காந்தி என்று அழைக்கப்படுபவர் ராஜாஜி. தமிழ்நாட்டின் ரூசோ ஈவே ராமசாமி, தட்சிண காந்தி என்று அழைக்கப்படுபவர் ராஜாஜி, ஆங்கில பித்தர் என்று அழைக்கப்பட்டவர் TM நாயர், மதுரை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் NM சுப்பாராமன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 35வது கேள்வி பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. மதராஸ் பூர்வீக சங்கம் தென்னிந்தியாவில் நிறுவப்பட்ட ஆரம்பகால சங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சரியானது தான், சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது டி. முத்துசாமி முதல் இந்திய நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்டிருந்தார். இதுவும் சரியானது தான். VS சீனிவாசன் ஒரு தீவிரவாதி, பிபின் சந்திரபால் ஒரு மிதவாதி கொடுத்துருக்காங்க. VS சீனிவாசன் மிதவாதியும் பிபின் சந்திரபால் தீவிரவாதியாகவும் இருந்தவங்க. இதை மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு செகண்ட் இது ரெண்டுமே வந்து சரியானது. அந்த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரியானது. 36வது கேள்வியில் வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்ன என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவியுணராதவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 37வது கேள்வி களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கள் கண் இல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறளில் காரறிவு அப்படிங்கிறது எந்த சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருண்ட அறிவு. ஸோ ஆன்சர் வந்து பி, ஆப்ஷன் பி. 38வது கேள்வி பக்தி இலக்கியம் வழங்கியவர்களில் தாச மார்க்கம் அப்படிங்கிற அடிமை மார்க்கத்தை பின்பற்றியவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தாண்டகவேந்தர். பக்தி இலக்கியம் கொடுத்தவங்களில் தாச மார்க்கம் அப்படிங்கிற அடிமை மார்க்கத்தை பின்பற்றியவர் தாண்டகவேந்தர். 39வது கேள்வி மேட்சிட்டு முல்லை நிலம் அதுக்கான கடவுள் என்ன? முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதோடைய கடவுள் என்ன அப்படின்னு பார்த்துருக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சரியா? முல்லை நிலத்துக்கு கடவுள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயோன். முல்லை நிலத்துடைய கடவுள் மாயோன். மருத நிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேந்தன், நெய்தல் நிலத்துக்கு வருணன், பாலை நிலத்துக்கு கொற்றவை. அடுத்த கேள்வி 40வது இது சம்மா கொடுத்துருக்காங்க. இந்த சம் 25 நம்ம தனியாகவே பார்ப்போம் வீடியோவில். இந்த கேள்வி பாருங்கள். அலிகார் இயக்கம் பின்வருவனவற்றில் எதை அடிப்படையாக கொண்டது? ஸோ அலிகார் இயக்கத்துடைய அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்து முஸ்லீமுடைய நட்பு, முஸ்லீம் சமூகத்தில் சமூக மத சீர்திருத்தம், முஸ்லீம்களுடைய பாதுகாப்பு மற்றும் ஒற்றுமைக்காக ஆங்கிலேயர்கள் இந்த முஸ்லீம்கள் எல்லாரும் கூட்டணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது. அதே போல் மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறதுல இந்த மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து அலிகார் இயக்கத்துடைய அடிப்படையாக இருந்தது. அதாவது அந்த அலிகார் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ரீசனில் இது எதுவும் கிடையாது. இந்து முஸ்லீம் நட்போ அல்லது முஸ்லீம் சமூகத்துடைய சமூக மத சீர்திருத்தமோ அல்லது முஸ்லீம்களுடைய பாதுகாப்புக்காகவும் ஒற்றுமைக்காகவும் ஆங்கிலேய முஸ்லீம்கள் கூட்டணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது இது எதுலேயோ இல்லை. அடுத்த 53வது கேள்வி வந்து ஒரு கூற்று காரணமாக கொடுத்துருக்காங்க. கூற்றில் பார்க்கும்போது வந்து நேரு மாண்டேக செம்ஸ்போர்டு அறிக்கையை எதிர்த்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாண்டேக செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் 1919 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 1919 கொண்டு வரப்பட்ட மாண்டேக செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டத்தை நேரு அவர்கள் வந்து எதிர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணமாக சொல்லக்கூடியது மாண்டேக செம்ஸ்போர்டு அறிக்கை 5% குறைவான இந்திய பிரதிநிதித்துவம் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மாண்டேக செம்ஸ்போர்டு சட்டத்தில் இந்தியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவம் வெறும் 5% கீழே இருந்தது. அதனால் நேரு அவர்கள் இந்த சட்டத்தை எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து நமக்கு கூற்றுலையும் காரணத்திலையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஸோ இதுதான் சரியான விளக்கமும் கூட. நேரு மாண்டேக செம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தை எதிர்த்தாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 5% குறைவாக ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்ததின் காரணமாக. ஆன்சர் ஆப்ஷன் பி.
54வது கேள்வி மேட்சுக்கு கொடுத்துருக்காங்க. பின்வருவனவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவ கோவிந்த ரானடே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோபாலகிருஷ்ண கோகலே, பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய் இவங்களுடைய சிறப்பு பெயர்கள் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சிறப்பு பெயர்கள் இருக்கும். அந்த வகையில் மகாதேவ கோவிந்த ரானடே அவர்கள் வந்து மகாராஷ்டிராவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுகிறார். கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் கனவுகளின் மர்ம கனவு காண்பவர், அதாவது கனவுகளிலேயே மர்ம கனவு காண்பாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். பாலகங்காதர திலகர் முடிசூடா இந்திய அரசராக அழைக்கப்படுகிறார். லாலா லஜபதி ராய் பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்த 56வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது தவறானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இந்த அப்ரிவேஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் இந்த எஸ்சிஆர்டி அப்படின்னா மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்சிஇஆர்டி அப்படிங்கிறது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்சிஎஃப்டிஇ அப்படிங்கிறது கற்பித்தல் மற்றும் கல்விக்கான தேசிய பாடத்திட்ட வடிவமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது மட்டும் தவறானது. ஆப்ஷன் 3 மட்டும் தவறானது. அடுத்த 56வது கேள்வியும் கூற்று காரணமாக தான் கொடுத்துருக்காங்க. விவசாயிகள் தேசிய ஆணையம் பேராசிரியர் MS சுவாமிநாதன் தலைமையில் பிப்ரவரி 10, 2004 அமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விவசாயிகளுக்கான ஒரு தேசிய ஆணையம் பேராசிரியர் MS சுவாமிநாதன் தலைமையில் பிப்ரவரி 10, 2004 அமைக்கப்பட்டது. இந்தியாவில் கிராமப்புற சிறு விவசாயிகளுடைய நிலையை ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு தேவைப்பட்டுச்சு, அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A மற்றும் R இரண்டுமே தவறானது தான். 57வது கேள்வி, வங்கி வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டால் அதனுடைய உடனடி விளைவு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வங்கிகளுடைய வைப்பு தொகை அதிகரிக்கும், வங்கிகளுடைய வைப்பு தொகை குறையும், அதே போல் வங்கி வைப்பு தொகை மற்றும் கடன் வட்டி வீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் சரியான ஆன்சர், ஆப்ஷன் சி. சரியா, கடன்களுக்கான வட்டி குறைக்கும் அப்படிங்கிறதும் தவறு, ஃபர்ஸ்ட் ரெண்டும் தவறு. சரியான ஆன்சர் வங்கி வைப்பு தொகை மற்றும் கடன் வட்டி விகிதம் அதிகரிக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மேட்ச் இட் மாதிரி தான், அதாவது சரியாக அவங்களே மேட்ச் பண்ணியிருக்காங்க, அதில் சரியாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2வது 4வது இங்கே சரியாக பொருத்தப்பட்டிருக்கோம் பாருங்கள். தேசிய மனித உரிமை ஆணையம் சமூக நீதி அதிகாரமளித்தல் அமைச்சகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தவறானது. மத்திய தகவல் ஆணையம் பணியாளர்களின் அமைச்சகம், அதே போல் மத்திய கண்காணிப்பு ஆணையத்துக்கு உள்துறை அமைச்சகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாநிலங்களுக்கு இடையிலான மன்றம் வந்து உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்குது. ஸோ நமக்கு 2 மற்றும் 4 இதுதான் சரியானது, ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி 59வது மேட்ச் கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு நகராட்சி பற்றிய பொருள்களில் இடஒதுக்கீடு எந்த ஆர்டிக்கலில் வரும் அப்படிங்கிறது தான். ஸோ இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 243 வரும். உறுப்பினர்களுக்கு தகுதி நீக்கம் செய்யக்கூடியது 243 வரும். ஸோ 1 செகண்ட். இடஒதுக்கீடு பாருங்கள் 243 உறுப்பினர்களுக்கு தகுதி நீக்கம் அப்படிங்கிறது 243 நகராட்சிகளின் அதிகாரம் மற்றும் பொறுப்பு எதில் வரும் அப்படின்னா 243 நிதிக்குழு அப்படிங்கிறது 243 ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது, சரியாக மேட்ச் ஆனது. 60வது கேள்வி, வழிகாட்டு நெறிமுறைகள் பற்றிய கீழ்கண்ட இணைகளில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தவறான இணை வந்து லாஸ்ட் இருக்கக்கூடிய 2 கூட்டுறவு சங்கங்கள் 86வது சட்ட திருத்தத்தின் மூலமாகவும் காடுகள் வன உயிர் பாதுகாப்பு 97வது சட்ட திருத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது ரெண்டுமே அப்படியே மாறி வரணும். கூட்டுறவு சங்கங்கள் 97, காடு மற்றும் வன உயிர் பாதுகாப்பு 86வது சட்ட திருத்தம். அதுவே ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி 42வது சட்ட திருத்தத்திலும் வருமானத்தில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பது 44வது சட்ட திருத்தத்திலையும் இணைக்கப்பட்டிருக்கும். சரியா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி 61வது, சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மக்கள் இறைமை கோட்பாட்டுடைய அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர், அதாவது மக்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது தான் மெயின். 62வது கேள்வி, கல்யாண மண்டப கட்டிடக்கலை அமைப்பானது ஒரு குறிப்பிடத்தக்க அமைப்பாக இவர்களின் காலத்தில் இருந்த கோயில் கட்டிட அமைப்பில் காணப்பட்டது. அதாவது சிலர் ஆட்சி செய்யும் போது அவங்களுடைய கல்யாண மண்டபங்கள்லாம் எப்படி அமைச்சிருப்பாங்க அப்படின்னா கோயில் கட்டியிருக்கக்கூடிய அந்த கட்டிட அமைப்பிலே அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருடைய ஆட்சி காலத்தில்? அதுதான் கொஷின். விஜயநகரர்கள் ஆட்சி காலத்தில், சரியா, விஜயநகர பேரரசு ஆட்சி காலங்களில் இந்த கல்யாண மண்டப கட்டிடக்கலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க அமைப்பாகவே இருந்தது. அவங்களுடைய கோயில் கட்டிட அமைப்பு மாதிரியே காணப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் முதலாவதாக கட்டப்பட்ட ஆங்கிலிக்கன் தேவாலயம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புனிதமேரி தேவாலயம் தான் ஃபஸ்ட்டு கட்டப்பட்ட ஆங்கிலிக்கன் தேவாலயம் அப்படிங்கிறது. அடுத்தது 64வது கேள்வி,
பின்வருபவர்களில் விஜயநகர ஆட்சியில் தமிழ் மாகாணத்தில் முதல் மகா மண்டலேஸ்வரராக பணிபுரிந்தவர் யார்? இதுதான் கொஷின். சரியா? ஃபஸ்ட்டு விஜயநகர ஆட்சி காலத்தில் தமிழ் மாகாணத்தில் ஃபஸ்ட்டு மகா மண்டலேஸ்வரராக பணிபுரிஞ்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் தான். சரியா? கம்பனா. அவங்களுடைய பேர் வந்து கம்பனா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த 65வது கேள்வி, ஒரு மேட்ச் ஷீட் கொடுத்துருக்காங்க. இதில் கல்வெட்டுகளும் அந்த கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்ட அரசர்களையும் மேட்ச் பண்ணணும். இது எல்லாமே குப்தர்கள் காலத்தில் கொடுக்கப்பட்ட கல்வெட்டுகள். குப்தர்கள் காலத்தில் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது சமுத்திரகுப்தரை தொடர்புடையது. இரும்புத்தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தருக்கும், அப்புறம் ஏர்ன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடியது விக்ரமாதித்யாவுக்கும், பிதாரி தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது ஸ்கந்தகுப்தருக்கும் பொருந்தக்கூடியது. இப்படி மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்தது, பிளாஸ்டிக்கை எரிக்கிறது மூலமாக உண்டாகக்கூடிய அந்த நச்சுத்தன்மை கொண்ட வாயுவுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பிளாஸ்டிக்கை வந்து எரிக்கும் போது அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாயு டயாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாயு. அடுத்து 67வது கேள்வியில், அந்தமானியருடைய பொருளாதாரம் மற்றும் டேஸ் வாழ்வு முறை எந்த பழங்குடியினரை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செமங்ஸ் மற்றும் சாகைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியினரை சேர்ந்தது தான் இந்த அந்தமானருடைய பொருளாதார வாழ்க்கை. அடுத்த 68வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான பொருந்தி இருக்கிறது எது அப்படின்னு தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்றும் ஃபோர்த் ஒன்றும் இதில் சரியாக பொருத்திருக்கோம். மேக்னடைட் அப்படிங்கிறது வந்து கருப்பு தாது என்று அழைக்கப்படுகிறது. மேக்னடைட் அப்படிங்கிறது கருப்பு தாது. அதே போல் சிடரைட் அப்படிங்கிறது வந்து இரும்பு கார்பனேட்டுடைய ஒரு தாது, சிடரைட் தாது. அடுத்த 69வது கேள்வி, 2023ஆம் ஆண்டுக்கான உடல் செயலியல் மற்றும் மருத்துவத்திற்கான நோபல் பரிசை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்தலின் கரிகோ மற்றும் ட்ரூ வைஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேருக்கும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. கேத்தலின் கரிகோ மற்றும் ட்ரூ வைஸ்மேன் அப்படிங்கிறவங்க தான். ஆன்சர் ஆப்ஷன் டி. 70வது கேள்வியும் பார்த்திங்கன்னா நமக்கு மேட்ச் பண்ண கொடுத்துருக்காங்க. இதில் தவறாக பொருந்து இருக்கிறது கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று லாஸ்ட் ஒன்று சரியாக இருக்கும். செகண்டில் இருக்கக்கூடிய அந்த 2வதும் 3வதும் வந்து தவறாக பொருத்தியிருப்பாங்க. அடுத்து 71வது கேள்வி, தேசிய காற்றின் தர கண்காணிப்பு திட்டத்தை பின்பற்றி, சரியா, தேசிய காற்று தர கண்காணிப்பு இருக்கும் இல்லையா, அந்த திட்டத்தை பின்பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா? இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 உண்மையானது. அதில் சில அளவுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த தேசிய தர கண்காணிப்பு திட்டத்தின் கீழே சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2.5% அளவுகளுக்கு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல் வருடத்திற்கு 104 அவதானிப்புகள் வந்து பதிவு செய்யப்படுது இதன் கீழே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இது 2மே சரியானது. 72வது கேள்வி, ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பில் அனைத்து நிலைகளிலும் உணவளிக்கும் நுகர்வோர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒட்டுண்ணிகளும் அழுகிய பொருள்களும் அதையும் தின்று வாழக்கூடிய அந்த சிதைப்பவர்கள் தான் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் அமைப்பில் எல்லா நிலைகளிலும் உணவளிக்கக்கூடிய நுகர்வோர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆப்ஷன் டி. அடுத்தது, பீர்பால் சஹானி அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரவியல் நிறுவனம், அது ஒரு மிக பழமையான தாவரவியல் நிறுவனம். இந்த நிறுவனம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அதுதான் கொஷின். பீர்பால் சஹானி தாவரவியல் நிறுவனம் அமைக்கப்பட்ட இடம் லக்னோ. 74வது கேள்வியில் வந்து எது சரியானது அல்லது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஓபியோ பியூலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தன்னிச்சையாக நீந்தி வாழக்கூடிய ஒரு இனம் உயிரியான லார்வா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் டோலியோலேரியா அப்படிங்கிறது தன்னிச்சையாக நீந்தி வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு லார்வா வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. 75வது கேள்வியில் பார்த்திங்கன்னா லெட் ஆர்சினேட்டின் பயன்பாடு, லெட் ஆர்சினேட் இருக்கு இல்லையா, அதோடைய பயன்பாடு என்ன அப்படின்னா பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தப்படுகிறது. 76வது கேள்வி பாருங்கள், சர்வோதயாவின் குணாதிசயங்களை பற்றி சரியான கூற்றுகள் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற எல்லாமே வந்து சரியானது தான். சர்வோதயா சமூகம் அரசியல் சர்வாதிகாரத்திலிருந்து விடுபட்டுள்ளது. சர்வோதயா சமூகம் சுய ஒழுங்குமுறை சிறிய சமூகங்களின் சுயமாக நிர்வகிக்கப்படுகிறது. இதன் மூலமாக வலுவாக கட்டமைக்கப்பட்ட கிராம ஸ்வராஜ யோஜனைகள் உருவாக்கப்படுகின்றன. ஒவ்வொரு கிராமத்திலும் கிட்டத்தட்ட தன்னிறைவாக உள்ளது. அதே போல் சர்வோதயா சமூகத்திற்கு அதிகபட்ச அரசியல் மற்றும் வலுவான ஆயுதப்படைகள் தேவைப்படுது. கொடுத்துருக்கிற எல்லாமே வந்து நமக்கு 5 கொடுத்துருக்குறாங்க. சரியா? 5 கூற்றுகளில் இந்த 4 கூற்றுகள் எல்லாமே சரியானது. 1, 2, 3, 4 ஆப்ஷன் பி.
74வது கேள்வி, தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் இந்திய அளவில் எய்ட்ஸ் கட்டுப்பாடு மற்றும் தடுப்புக்கு என்று டேஸ் பதிவு செய்யப்பட்ட சங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் தான் இந்திய அளவில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டுக்குன்னு ஃபஸ்ட்டு அமைக்கப்பட்ட சங்கம். அப்போ முதலாவது அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் பி. 78வது கேள்வி, கீழ்வருவனவற்றுள் எவையெல்லாம் நான் முதல்வனுக்கு கீழே இல்லை? நான் முதல்வன் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ ரீசெண்டாக கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த திட்டத்துக்கு கீழே வராதது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பி, டி மற்றும் இ. அதாவது 2வது ஆப்ஷன், 4வது ஆப்ஷன், 5வது ஆப்ஷன் கிடையாது. வட இந்திய மொழிகளில் மேம்பட செய்யணும், உள்நாட்டு வெளிநாடுகளில் பணி கிடைக்க செய்யணும், சுற்றுச்சூழல் கல்வி குறித்து விழிப்புணர்வு கொடுக்கணும், இதெல்லாம் அதில் வராது. மாணவர்கள்கிட்ட ஒழுந்திருக்கக்கூடிய அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதும், உயர்கல்வி மற்றும் இந்தியாவிலும் வெளிநாடுகளுக்கும் சென்று படிப்பதற்காகவும் வழிகாட்டுவது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது 3வது இருக்கிறது தான் சரியானது, மீதி எல்லாமே தவறானது. ஸோ தவறானதுன்னு கேட்டிருக்கிறதுனால ஆப்ஷன் சி. நமது கிராமம் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 2004. பின் வருவனவற்றுள் எந்த இணை தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, பாலைக்கு பெருங்கடுங்கோ அப்படிங்கிறது தவறானது. மருதும் ஓரம் போகி நெய்தல் அம்மூவனார், கருதும் குறிஞ்சி கபிலர், கருதிய பாலை ஓதலாந்தை, பனி முல்லை பேயினே. ஸோ இங்கே பாலைக்கு வந்து ஓதலாந்தையார் அப்படிங்கிறது கொடுத்துருந்தா சரியானது. இங்கே பெருங்கடுகோ அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால தவறானது. 81வது கேள்வி, வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் என்று கூறத்தக்கதாக இருக்க வேண்டிய எது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க அப்படின்னா, பிறர் பொருளையும் தன் பொருளாக நினச்சி தான் வணிகம் செய்யப்படணும். 82வது கேள்வி, தூய தமிழ் இயக்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? அடிக்கடி கேட்கக்கூடிய ரிப்பீட்டடான கேள்வி, தமிழ்லையும் சரி பொது அறிவிலும் சரி அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. இது வந்து தூய தமிழ் இயக்கம் கொண்டு வரப்பட்டது மறைமலை அடிகளார் அவர்களால். ஸோ ஆன்சர் மறைமலை அடிகள். 83வது கேள்வி, நண்பர்களை அளந்தறியும் கோல் எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா கேடு. அதாவது நமக்கு ஒரு துன்பம் வருது அப்படிங்கிறதான் உண்மையான நண்பர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுல நண்பர்களை அளந்தறியும் கோலாக கொண்டு உள்ளது வள்ளுவர்களால் சொல்லப்படுவது கேடு அப்படிங்கிறது. 84வது, தவறான ஆலோசனைகளை கூறும் மந்திரி எத்தனை பகைவருக்கு இணையானவர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க அப்படின்னா 70 கோடி பகைவர்களுக்கு இணையாக. அதாவது ஒரு மந்திரி இருக்காங்க, ஒரு அரசருக்கு ஒரு தவறான ஆலோசனை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி தவறாக ஆலோசனை சொல்லக்கூடிய மந்திரியானவர் 70 கோடி பகைவர்களுக்கு ஈக்குவல் ஆனவங்கன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார். ஆன்சர் ஆப்ஷன் பி. 85வது கேள்வி, ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடகத்தை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 86வது கேள்வி, 9 வாசல்களாக திருமூலர் கூறுவது. 9 வாசல்களாக திருமூலரால் சொல்லப்படுவது மனித உடல். சரியா? திருமூலர் அவர்கள் மனித உடலை வந்து 9 வாசல்களாக பிரித்து சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, மனித உடல். 87வது கேள்வி, பின்வரும் சொற்றொடர்களில் எவை வட்டெழுத்துக்களை பற்றி சரியான விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 மட்டும்தான். ஆப்ஷன் 1ல் பாருங்க, கிமு 3ஆம் நூற்றாண்டில் வட்டெழுத்துக்கள் திராவிட அல்லது தமிழ் பிராமி நடையில் உருவானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் வந்து சரியானது. ஆப்ஷன் 1 மட்டும்தான். அடுத்து 88வதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீசனிங் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் மேக்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதிலிருந்து ஜிஎஸ்ல இருந்து 70 கேள்விகளும் பார்த்துட்டோம். 25 கேள்விகள் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோட லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.